வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சுண்டலும் கத்திரிக்காயும் போட்டு சூப்பரான ஒரு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 4லேருந்து 5 பல் பூண்டு, இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க, அது குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம இதை வதக்கி அரைக்க தான் போகிறோம், அதனால் ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக கட் பண்ணாலே போதும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் 2 பெரிய சைஸ் தக்காளி இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. வெங்காயம் தக்காளி வதக்கி மட்டும் அரைச்சி வச்சிட்டோம்னா ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். பாருங்கள், தக்காளி இந்தளவு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை துருவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தேங்காய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு தேங்காய் பிடிக்காது அப்படின்னா தேங்காய் சேர்க்க தேவையில்லை. ஆனால் தேங்காய் சேர்க்குறப்ப குழம்பு கொஞ்சம் திக்காக டேஸ்டியாக இருக்கும். நார்மலாகவே புளிக்குழம்புக்கெல்லாம் தேங்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிடலாங்க. ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. விருப்பப்படவங்க வெங்காயம் தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி குழம்பு வைக்கலாங்க. இல்லாட்டி வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு குழம்பு வச்சாலும் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். பாருங்கள், வெங்காயம் தக்காளியை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வாங்க குழம்பு தாளித்து விட்டுறலாம். குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு இன்னமும் நல்லா மணமாக இருக்குங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா இது கூட நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி நீல வாக்கில். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட 4லேருந்து 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. அது இந்த மாதிரி பயிர் குழம்புக்கெல்லாம் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் நல்லா சுருண்டு வதங்கணுங்க, அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் இந்த அளவு வெந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம வேக வச்சு சுண்டலை சேர்த்துக்கலாங்க. நான் 100 கிராம் அளவுக்கு சுண்டலை 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அந்த சுண்டலை சேர்த்துக்கலாங்க. சுண்டலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. சுண்டலில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த அளவு நல்லா இதை வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. வீட்டில் அரைச்சி ரெடி பண்ண குழம்பு மிளகாய்த்தூள் தான் இது. இதுக்கு பதிலாக நீங்கள் கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூளில் பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு இதை நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா இந்த அளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அந்த தண்ணியை வடித்து இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு கொதி வர வரைக்கும் இதை விட்டுறலாம். அப்படியே இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. புளி சேர்த்து குழம்பு நல்லா இந்த அளவு கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. உங்களுக்கு எந்த அளவு குழம்பு திக்காக வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தவாறு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு
இதை நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. 10 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயும் 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வருங்க. மூடி போட்டு 1/4 மணி நேரம் கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள், குழம்புலேருந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு குழம்பு நல்லா காஞ்சிருச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக அப்படியே சர்வ் பண்ணலாங்க. இந்த புளிக்குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே பயங்கர டேஸ்டியான காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு சூப்பரான குழம்பா உங்கள் வீட்லேயும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.